இல்லை, ராஜினாமா நான் அன்றைக்கி கொடுத்தது தான். நான் அதை கொடுத்துருக்குறேன். நிர்வாகக் குழுவில் அவங்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அவங்களாம் முடிவெடுக்கிறதா. பட் எனக்கு என்னென்னா, என்ன காரணங்கள் என்னுடைய அறிக்கையில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ப்ரெஸ் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். நான் அந்த அறிக்கை இது இன்றைக்கும் அதில் மாற்றம் கிடையாது. பொதுவாக இந்த பிரச்சனையே முதல்ல எதனால் வந்ததுங்கிறது உங்களுக்கு அடுத்து இந்த நிர்வாக கூட்டத்தில் நடக்கும்போது அடுத்து இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நான் அதனால் அறிக்கை நான் பின்வாங்கலேன். அன்றைக்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பின்வாங்கலேன். நான் மதிமுக அலுவலகத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பேரை சொல்லி துரை வைகோ அவர்கள் வாழ்கன்னு ஒன்றரை கோஷம் அனுப்புகிறாங்க. உங்களுக்கும் வரவேற்பு இல்லை. தலைவர் இந்த இயக்கம்ங்கிறது வைகோ தான் மதிமுக தான் வைகோங்கிறது, அதில் எந்த இதுவும் கிடையாது. மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்ட யாருக்கிட்டையோ நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கிறத சொல்லலை. என்கிட்ட கேட்ட பிறகு எல்லா பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் ஒன்றே ஒன்று சொல்லி, இது ஏன் நான் சம்மந்தப்பட்ட விஷயம்னால நான் அதில் சொல்ல முடியாது. கட்சியுடைய கடைநிலை தொண்டர், ஒன்றிய செயலர், பகுதி செயலர், கட்சியோட நிர்வாகிகள் என்னதை நீங்கள் மாவட்ட செயலர் பிரதிபலிங்க, கட்சி தலைமைக்கு நீங்கள் பிரதிபலிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் என்னுடைய கருத்தாக நான் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகள்கிட்டயே நான் சொன்னதில்லை. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் கட்சிக்கு நீங்கள் 4 வருஷம் தான் ஆகுது, ஆனால் 32 வருஷம் சீனியர் ஒருத்தர் ஓரம் கட்டுறீங்கன்னு சொல்லி தான் ஒரு பொதுவாக உங்கள் கட்சியினர் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு முன்னிக்கப்படுது. இயக்கத்தினர் பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த குற்றச்சாட்டு வைக்கல. இன்றைக்கி இருக்கிற அங்கே நிர்வாக குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எல்லா மூத்த நிறுவனம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் கேட்கணும். சும்மா பதிவு போடுற சோஷியல் மீடியாவில் 10 பேர் வச்சு ஃபேக் ஐடி வச்சு பதிவு போட்டதெல்லாம் வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. கட்சி யார் முன்னாடி நிற்கங்கிறது உங்கள் பத்திரிகை நண்பர்கள், தோழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நிறைய பேர் பேசுனாங்க. நான் சொன்னது இதுதான், ஒரே வார்த்தை. நீங்கள் நான் உங்களுடைய முடிவாக இருக்கட்டும், நீங்கள் கட்சியில் இருக்கிற கட்சிக்காரங்களுடைய முடிவை நீங்கள் தலைமைகிட்ட நீங்கள் நிர்வாகக்குழு சொல்லுங்க, தர இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அங்கே நான் சொல்லவே மாட்டேன். என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த மாதிரி சொல்ல போகிற தீர்மானம் போடுறதால என்கிட்ட சொல்லாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, அது உங்களுடைய முடிவு, கட்சிக்காரங்களுடைய முடிவு. இது என்ன நான் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால நான் அறிக்கையை நான் அன்றைக்கி கூட அறிக்கை கொடுக்கல. அன்றைக்கி நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் கேட்கும்போது இந்த விஷயம் பொதுவெளிக்கு வந்ததே பார்த்திங்கன்னா இந்த தோழர்னால தான். ஏன்னா உட்கட்சியில் நடந்த விவசாயத்தை அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வெளியில் போட்டு கட்சிக்குள்ளே இப்படி ஒரு இருக்கிறது குழப்பத்தை வீணாக உருவாக்குனதே அந்த தோழர் தான். இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்கல. அவங்க இந்த மாதிரி நான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல. யாருக்கும் தெரியவும் தெரியாது, எந்த நிர்வாகிக்கும் தெரியாது. நானே எடுத்துக்கிட்ட முடிவு தான். என்னால் ஒரு பிரச்சனை கட்சிக்கோ தலைமைக்கோ வரக்கூடாது, அவதூறுகள் வரக்கூடாது. நான் இருக்க போய் தான், இந்த பொறுப்பில் இருக்க போய் தான் அவதூறுகள் பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்க. நான் இது இல்லைன்னா எதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் அப்போனாச்சும் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி தலைவரை காயப்படுத்தாதீங்க, கட்சியை இழிவுபடுத்தாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தான். அறிக்கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேர்தலுக்கான அனைத்து வேலைகளும் எல்லா கட்சியும் தொடங்கிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான சலசலப்பு கட்சிக்கு இருக்காது. தேர்தல் நேரத்தில் தான் இந்த மாதிரி குழப்பங்கள், தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பங்கள், கட்சியும் தலைமையை களங்கப்படுத்துகிற இந்த போன்ற நபர்கள் இது மாதிரி அவங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கிறதா என்னுடைய இது. தொடர்ந்து இது பண்ணி இன்றைக்கி நடக்கல, 4 வருஷமாக இது போன்ற செய்திகளை அந்த ஊடகங்களுக்கு பரப்பிட்டு இருக்கவங்க யாரும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். நண்பர் இல்லை நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த 7 வருஷத்தில் ப்ரெஸ்ஸுக்கு நான் எந்த கேள்விக்கு நான் மறுத்தது இல்லை. எல்லாருக்கும் நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே குற்றச்சாட்டில் வச்சா நான் பொறுமையாக பேசுகிறேன். இது உட்கட்சி விவகாரங்களால நான் இதுக்கு மேலே தெளிவாக பேச முடியாது. அதாவது மதிமுகனாலே வாரிசு அரசு எதிர்த்து வந்த கட்சி, ஆனால் ஒரு வாரிசுனால ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் போது கட்சி தொண்டை மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ரொம்ப தெளிவடைஞ்சு போயிருக்காங்க. இது என்னென்னா ஏதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் பலமுறை சொல்லியிருக்கேன், எல்லா நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க. நானோ தலைவரோ விரும்பி இந்த அரசியலுக்கு நான் வரல. நான் இயக்கத்தோழருடைய நிர்பந்தத்தினால் அதை வந்தேன். நான் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தது ரகுராமன் அவருக்கு கொடுத்துருந்தேன். நான் இந்த எம்பி எலெக்ஷன் இதே நிர்வாக குழு எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு சீட்டு ஒதுக்குறதுக்கப்போ தயவு செய்து ஒரு சீனியருக்கு கொடுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சட்டமன்ற தேர்தல் எடுத்த முடிவு இப்போயும் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்பட்டு அப்போயுமே இந்த பொறுப்பை நான் கொடுத்தாங்க. என் மனசாட்சிக்கு நான் இதாக இருக்கிறேங்க. எல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வித உள்ள ஒரு எதுவுமே கிடையாது. இது தலைவர், அதாவது முதன்மைச் செயலர் இருக்கும்போது கட்சிக்கார் யூஸ் பண்ண முடியும். முதன்மைச் செயலர் பதவி இல்லாத போது நான் அந்த காரை யூஸ் பண்ணுறது இருக்காது. இல்லை நான் கொடுத்துருக்கிறேன், அவ்வளோதான் அவங்களுடைய முடிவு. அவ்வளோதான். வைகோனுடைய சேனாதிபதி நான் தான் மல்லை சத்யா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு காலையில். இல்லை, அவர் மாத்திரம் சேனாதிபதி இங்கே இல்லைங்க. கட்சியில் அத்தனை பேர் சேனாதிபதி தலைவருடைய தளபதிகள் தான். அவர் மாத்திரம் அந்த உரிமையை கொண்டாட முடியாது. கடையில் இவருக்குனாச்சு இத்தனை தடவை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கூட்டணி இருக்கோ இல்லையோ அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட 10 மடங்கு வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் எந்த வித வாய்ப்பும் கொடுக்கும். ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க விசுவாசமாக கட்சிக்கு இருக்கிறாங்க, எந்த இதுவும் சொல்லலை. தலைவர் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தளபதியும் சேனாதிபதிகள் தான்.
உங்களுடைய முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நிர்வாக குழு கூட்டத்துல சுமூக முடிவு நிர்வாக குழு கூட்டத்துல தான் சுமூக முடிவுங்கிறது வந்து அது வந்து தலைமை என்ன நினைக்கிறதோ அதான் அவங்க தலைமை முடிவு இறுதி முடிவு. பரிசீலனை பண்ண சொன்னா நீங்க பண்ணுவீங்களா சார்? இல்லை அதில் போட்டோம் இன்னைக்கு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நானே தவறு செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என் நடவடிக்கையில் தவறு இருந்தாலும் நிர்வாகிகள் யாரும் பேச போகிறாங்க. அப்போ நான் தவறு செஞ்சேன்னா அது ஒரு நான் அப்போ என்ன தவறு செஞ்சேங்கிறது இது பண்ண போகிறாங்க. இந்த நிர்வாக கூட்டத்தில் எல்லா மூத்த நிர்வாகிகள் பேசுறதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியணும். சரி, நன்றி 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 நன்றி.